வண்ணத்திரை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் எனக்கு வாய்த்த அடிமைகள். ஜெய், பிரணிதா, கர்ணா, காளி வெங்கட், நவீன், தம்பி ராமையா, மொட்ட ராஜேந்திரன், சிறப்பு தோற்றத்தில் சந்தானம் மற்றும் அஞ்சலி நடிச்சிருக்காங்க. மகேஷ் முத்துசாமியின் ஒளிப்பதிவில் சந்தோஷ் தயாநிதியின் இசையில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு மகேந்திரன் ராஜாமணி, தயாரிச்சிருக்காரு ஷான் சுதர்சன். இந்த படத்தோடைய கதை: ஜெய், பிரணிதா இருவரும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்ப்பவர்கள். ஜெயின் வீட்டருகே கஸ்டமர் கேரில் வேலை பார்க்கும் நவீன், பேங்கில் வேலை பார்க்கும் கர்ணா, ஆட்டோ ஓட்டும் காளி வெங்கட், இந்த 3 பேருமே ஜெயோடைய நண்பர்களா இருக்காங்க. ஜெய் தான் வேலை பார்க்கும் நண்பர்களோடு கொடைக்கானல் அவுட்டிங் போகும்போது அங்க ஜெய், பிரணிதா இந்த இருவருக்கும் இடையே காதல் ஏற்படாமல் இருவரும் உறவு வச்சுக்கிறாங்க. சென்னை வந்தவுடன் ஜெய் பிரணிதாவை காதலிப்பதாக சொல்ல, பிரணிதா ஜெயை பிடிக்கவில்லைன்னு சொல்லி தாம் வேறொருத்தரை காதலிக்கிறதாகவும் அவங்களையே கல்யாணம் செஞ்சுக்க போறதாகவும் சொல்றாங்க. இதனால மடம் உடைகிற ஜெய் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்னு முடிவு பண்றாரு. தன்னுடைய 3 நண்பர்களுக்கும் அதை போன் போட்டு சொல்றாரு. ஜெயை தேடி செல்லும் 3 நண்பர்களில் காளி வெங்கட் மொட்ட ராஜேந்திரனால் கொலைப்பழி சுமத்தப்பட்டு போலீஸ்லயும், நவீன் பிரணிதா கல்யாணம் செஞ்சுக்க போற நபரால தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்லையும், கர்ணா விபச்சார வழக்கில் மாட்டிக்கொண்டு தன் மாமனாரால் பிடிபட்டு போலீஸ்லயும் சிக்கிக்கிறாங்க. தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஜெய் வீட்டுக்கு வந்த பிறகுதான் தன்னை தேடி சென்ற நண்பர்கள் இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு ஜெய்க்கு தெரிய வருது. உடனே ஜெய் அந்த 3 நண்பர்களையும் காப்பாத்தி நட்புக்கு பெருமை சேர்க்கிறாரு. இதுதான் இந்த படத்தோடைய கதை. ஹீரோ ஜெய் பிரணிதாவை காதலித்து காதல் தோல்வியால் புலம்பி தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து தற்கொலைக்கு முன் தனக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் அனுபவிப்பது சுவாரஸ்யம். ஜெய் தன் நண்பர்களுக்காக பிரணிதாவிடமும் அவரை கல்யாணம் செய்து கொள்ள போகும் நபரிடமும் பேசும் வசனங்கள் கதைக்கான கனம். காளி வெங்கட் ஆட்டோ டிரைவராக அதிகம் நடித்து அமக்கலப்படுத்தியிருக்காரு. நவீன், கர்ணா இவர்களின் நடிப்பு இமோஷன் நிறைந்தது. ஒளிப்பதிவாளர் மகேஷ் முத்துசாமி கதை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் மட்டுமே நடப்பதால் அதற்கு பொருத்தமான இடங்களில் காட்சிகள் அமைத்து யதார்த்தமாக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி நண்பர்கள் கோபமாக பாடும் மண்ணெண்ண வேப்பண்ண பாடல் நண்பர்களால் பாதிக்கப்பட்ட மற்ற இளைஞர்களுக்கு கொண்டாட்டம். இயக்குனர் மகேந்திரன் ராஜாமணி சில பெண்கள் காதலை வியாபாரமாகவும் சிறந்த விற்பனை பொருளாக நினைப்பதையும் பிரணிதா கதாபாத்திரத்தின் மூலம் இன்றைய சூழலுக்கு ஏற்ப பொருத்தமா காட்சியாக்கியிருக்காரு. நண்பர்களுக்குள் ஒருவர் பொறுப்பில்லாமல் இருப்பதும் அதனால் மற்ற நண்பர்கள் சிரமப்படுவதையும் புரியும்படி சொல்லி இருப்பது வரவேற்புக்குரியது. உருவாக்கத்தில் சினிமாவிற்கான விஷயங்களை கொஞ்சம் சேர்த்திருந்தால் எனக்கு வாய்த்த அடிமைகள் வெற்றியாளர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.